ஹை வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று ஆவலாக இருந்தது. 108 தொகுதியில் வந்து டிவிகே விஜய் அவர்களோட கட்சி வந்து வின் பண்ணியிருக்கு. இருந்தாலும் சிஎம் அப்படிங்கும் போது 118 தொகுதி இருந்தால் தான் அப்படிங்கிற மாரி வரும். இப்போ வந்து டிவிகே கட்சி வந்து எந்த கட்சியோட ஒருங்கிணைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். அதேமாரி இந்த நியூஸ் கேள்விப்பட்ட அடுத்து நேற்று ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock துபாயில் மிசைல்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மிசைல்ஸ் வந்திருக்கு. நேற்று ஒரு 5:30 6 துபாயில் உள்ளவங்களுக்கு வந்து சைரன் இதாகிருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்க்காதீங்க. நான் நேற்று ஜஸ்ட்டு நியூஸ் எடுத்து அப்டேட் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். அந்த அப்டேட்டில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்தமாரி துபாயில் வந்து திரும்பியும் மிசைல்ஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது என்னடா திரும்பி மறுபடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே உள்ள மக்களையும் பயப்பட வேணாம்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, குவைத் ஏர்போர்ட் வந்து ஃபுல்லி எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா ஏர்வேஸும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். சரி, ஓகே. இந்தமாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினமும் எனக்கு தெரிஞ்ச குவைத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பாய்.